ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 6/4/2024 பங்குனி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:30 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னாக பூரட்டாதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசினேயர்கள் கடக ராசினேயர்கள். அதில் குறிப்பிட்டு பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் இதில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. சற்றே நிதானித்திருக்க வேண்டியது அவசியமானதுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரம். இதில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கடகம் மற்றும் கன்னி ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் சனி மகா பிரதோஷம் அமைகின்ற நாள். ஆக ஈசன் சிவபெருமானை வழிபாடு செய்து அவன் அருள் பெறுவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற நாளாகவும், வெளியிடங்களிலிருந்து வருமானங்கள் வருகின்ற நாளாகவும், வெளியூரில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரய செலவுகளை அதிகப்படுத்தும். உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. தூக்க குறைவின்மை காரணமாக இன்றைய தினம் சற்று உடல்நிலையில் அந்த தொந்தரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இந்நாளில் குறைக்க வேண்டியது அவசியமானது. கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த பின்னடைவுகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கடன் அமைப்புகள் சற்றே குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாளாகவும் பண வரவுக்கு சிறப்பான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை கொடுக்கின்ற இந்த நாள் உடல்நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அதற்கு சரியான செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். சற்றே கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற நாள். உத்தியோகத்தில் இட மாற்றங்கள் கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்த இடங்களில் சற்று ஏற்றங்களை வழங்குவது மாதிரி இந்த நாள் அமைந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் பின்னடைவையோ நட்டத்தையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். ஆக சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக அமைகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக உகந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீடித்து வெளியே தங்குவதற்கான சில உறுதி அமைப்புகள், அதற்கான ஒரு அங்கீகாரங்கள் எல்லாம் அரசாங்கம் சார்ந்து கிடைப்பதற்கான பலம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அல்லது தகப்பனாரினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. உயர்கல்வியில் மந்தத்தன்மையை ஏற்படுத்துகின்ற நாள். வீண் அலைச்சல்களும் தொழில் விரயங்களும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் நிதானம் அவசியம். சிம்மம்
சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்புக்கள் எல்லாம் குறைகின்ற நாள். அதுவும் கணவர் இங்கே இருக்கா, அதாவது வெளியூரில் இருக்காங்க, குடும்பம் இங்கே இருக்குன்னா இன்னுமே அந்யோன்யம் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வெளியூர் வருமானங்கள் சிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக சற்றே வளர்ச்சி பெறுகின்ற நாள் இந்த நாள். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடியான சூழல்கள் கூட சற்று விலகும். அதேபோல் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் சற்று கசப்புக்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வீண் வம்பிழுத்து பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட வேண்டாம், பெண்களுக்கும் கணவர்கிட்ட சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறத இன்றைக்கி மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்றைய தினம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோக நிமித்தமான நல்ல ஏற்றங்கள், கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுப்பது, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னுமே சற்று மேன்மையான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையிலும் பொருளாதாரத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஏன்னா இன்றைக்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடைகளை சந்தித்து அதன் பிறகு வெற்றிகளை எட்டும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த எந்த செயலிலுமே ஒரு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆக முக்கிய செயல்களை இன்றைய தினம் செய்ய வேண்டாம். உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோக நிமித்தமாக இருந்து அந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. கடன் சுமைகளிலிருந்து சற்றே ஒரு நிவர்த்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் புத்திரபாக்கியம் சார்ந்து யாராவது மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்திரபாக்கியம் சார்ந்த அந்த மருத்துவ தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, குழந்தைகள் சார்ந்து இருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. உங்களுக்கும் குழந்தைகளுக்குமே இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்றைய தினம் குறையும். காதல் கூட வெற்றி பெறுகின்ற நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் மனக்குழப்பங்கள், எதை எடுத்தாலும் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு கொஞ்சம் பேராசையினால் போய் பிரச்சனையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக அதிகமாக உண்டு. அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். குறிப்பாக குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்களை வாங்குறதுக்கு, ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு, அலங்கார பொருட்களை வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான தினமாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து அந்நிய முதலீடுகள், வெளியிட முதலீடுகளை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தாயாரோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது தாயாருக்கு சுகவின்மை ஏற்படுவதற்கான, அதாவது உடல்நிலை தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தத்தில் படிப்பில் கவனமும், உங்களுக்கோ அல்லது தாயாரின் உடல்நிலையிலேயோ கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சகோதர உறவுகள் வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு காரிய தடை, உங்கள் முயற்சிகள் தடையாகி அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கும். ஆக வீண் பேச்சு, தேவையில்லாத சில பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்களை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் நல்லதுன்னு போய் ஏதாவது பண்ணாலும் கூட பிரச்சனையாயிரும். கொஞ்சம் கூடுமான வரையிலும் அமைதி காத்து செல்வது மிக மிக சிறப்பு. சகோதரர்களை இன்றைய தினம் நம்ப வேண்டாம். அவிட்டம்,
மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களும் புதிய புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் எந்த விஷயத்தில் வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கையில் 4 காசு புழங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற நாள். வீண் பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு அவ பெயர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து குடும்ப பொருளாதார ரீதியான ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான நாளாக தொழில் ரீதியான ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்த இந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாகவும் சுபகாரிய நிகழ்வுகள் தடையின்றி நடைபெறுகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் நிமித்தமாக இருந்த அந்த நெருக்கடிகள் இன்றைய தினம் சற்றே குறைந்த வண்ணம் காணப்படும். ஹெல்த் தொந்தரவானாலும் சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு அது பூமப் ஆகிறதுக்கும் தேறி வர்றதுக்கும் மிக மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். கொஞ்சம் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க பொருளாதாரத்தில். அதேபோல் ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல் நிலையில் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக தொழிலில் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்த்து இருந்துக்கிடுங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இந்த நாள் 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த விதமாக அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.